இவர் அவரை சந்திக்கவே இல்லை, அந்த ஃபோட்டோவை எடிட் செய்ததே நான் தான் என்று இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவர்கள் வெளியிட்ட ஒரு பதிவு இன்று சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாகி இருக்கிறது. இது குறித்து நாம் இயக்குனர் சங்ககிரி ராஜ்குமார் அவரிடமே பேசுவோம். இவர் அவரை சந்திக்கவில்லை அப்படிங்கிறது வந்து சீமான் பிரபாகரன் சந்திப்பு தானா? ஆமாம், அவரை தான் சொன்னேன் நான். சீமான், இவருங்கிறது சீமான், அவருங்கிறது தலைவர் பிரபாகரன். அவங்க வந்து சந்திக்கவே இல்லை அப்படின்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? எதை வச்சு சொல்கிறீங்க? இல்லை, நான் அதை சந்திக்கவே இல்லைங்கிறத கூட இந்த புகைப்படத்தை சொல்லி தான் இதுதான் நான் சந்தித்த புகைப்படம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது இதுக்கான புகைப்படம் இல்லைங்கிறதுல தான் நான் உறுதியாக இருக்கிறேன். ஏன்னா இது நான் எடிட் பண்ணி கொடுத்த புகைப்படம். அவர் அதுக்கப்புறம் போய் சந்திச்சாரா, சந்திக்கலையா, சந்திச்சப்போ புகைப்படம் எடுக்கலையாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. அவர் இந்த புகைப்படத்தை வச்சு இதுதான் என்னுடைய சந்திப்புன்னு சொல்கிறாரு இல்லைங்களா, அது இல்லைங்கிறது தான் நான் சொல்ல வருது. இப்போ இந்த புகைப்படம் வந்து நீங்கள் எப்படி எடிட் பண்ணீங்க? எங்கே உங்களுக்கு அந்த தொடர்பு கிடைச்சது? நான் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செய்யும்போது நான் ஃபஸ்ட்டு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போகல. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாலும் நான் சைடில் அனிமேஷன் கற்றுக்கிட்டே இருந்தேன். அப்போது விசாரணைன்னு ஒரு டைட்டில், அது பயங்கரமாக வந்து அப்போல்லாம் வந்து ஒரு 2D டெக்ஸ்ட்டாக ஃபோட்டோஷாப்பில் அப்படி இப்படி தான் போட்டுட்டு இருந்தாங்க எடிட்டிங் சாஃப்ட்வேரில். நான் வந்து 3D சாஃப்ட்வேரில் பண்ணி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தேன். அதுக்கு பெரிய பாராட்டு விழாலாம் வச்சு பரிசெல்லாம் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல பேர் இருந்துச்சு. அப்போ வந்து தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்ச செங்கோட்டையன் அப்படிங்கிறவர் தான் வந்து எனக்கு நான் மக்கள் டிவிக்கு வந்த பிறகும் அவர் என்னோட தொடர்பில் இருப்பார். அவருக்கு தேவையான டைட்டில், அனிமேஷன் இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்டு வாங்கிட்டு போவார். அப்படி நான் மக்கள் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவர் வந்து திரும்ப எனக்கு ஒரு டிவிடியில் சில புகைப்படங்களை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அதில் வந்து சில தமிழக தலைவர்களோட தலைவர் பிரபாகரன் இருக்கக்கூடிய புகைப்படங்களும் அண்ணன் சீமான் இருக்கக்கூடிய புகைப்படத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தார். இது ரெண்டுமே எனக்கு மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும், ஒன்றா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்போ நான் வந்து இது எதுக்காகன்னு கேட்டப்போ என்னென்னா, அவருக்கு நாங்கள் கிஃப்ட் கொடுக்க போகிறோம் பெருசாக அவர் ஃப்ரேம் பண்ணி வைக்கிறதுக்கு. அவருக்கு தலைவர் பிரபாகரன்னா ரொம்ப பிடிக்கும், அவர் பக்கத்தில் இருக்கிற மாதிரி அவர் பார்க்கும்பொழுது அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாரு. எனக்கும் தலைவர் பிரபாகரனை ரொம்ப பிடிக்கும், அண்ணன் சீமானையும் ரொம்ப பிடிக்கும். அப்போது நான் அது ரொம்ப ஆர்வமாக அந்த வேலைகளை நான் செஞ்சு கொடுத்தேன். அது பிற்காலத்தில் தான் வந்து அது வந்து வீட்டில் மாற்ற புகைப்படமாக இல்லாமல் பத்திரிகைகளில் நிறைய பத்திரிகைகளில் வர ஆரம்பிச்சிது. இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த பதிவு வெளியிட்டதுக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற புகைப்படம் தான் நீங்கள் எடிட் பண்ணினது, தனித்தனியாக இருக்கிற படம் ஒரிஜினல் தான், சந்திச்சது தான் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோவையும் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அதுவும் எடிட் பண்ணது தான். அந்த 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 க்ரீன் பேக்ட்ராப்பில் இருக்கிறது எல்லாமே எடிட் பண்ணது தான். அந்த ஃபோட்டோவும் நீங்கள் தான் பண்ணீங்க? ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி, இவ்வளவு காலமாக வந்து ஏன்னா இந்த படம் வந்து இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது இந்த புகைப்படம். இவ்வளவு நாளாக இந்த ரகசியத்தை சொல்லாமல் இப்போ திடீர்னு நீங்கள் சொன்னது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. இல்லை, நான் அது அண்ணன் செங்கோட்டையன் அவர் ரொம்ப நல்ல மனிதர், ரொம்ப நம்ம சாஃப்டாக பேசக்கூடியவர். அவர் ரொம்ப பர்சனலாக நிறைய விஷயங்கள் நம்மளோட தொடர்பில் இருக்கக்கூடியவர். அவர்கிட்ட நான் ஒரு வெங்காயம் படத்தோட ரிலீஸ் அப்போ நான் கேட்டேன், என்னென்னா வீட்டில் மாற்ற படம்னு சொல்லி இன்றைக்கி அது வந்து வேறு மாதிரியான தகவல்களோட வருது, இன்றைக்கி இதுதான் வந்து பிரபாகரனை சந்தித்த படம் அப்படின்ட்டு அது சார்ந்து சில கூடுதல் தகவல்லாம் பகிரப்படுதே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், அப்போ என்னென்னா ஒரு குழப்பமான மனநிலை, தலைவர் பிரபாகரன் இருக்காரா இல்லையா, ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு சிலர் இல்லம்பாங்க, இப்படி ஒரு குழப்பமான மனநிலை. அடுத்தது யார் வழிநடத்த போகிறாங்க இந்த பெரும் சமூகத்தை அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப உடன்பாடாக இருந்தது. நமக்கு ஒரு தலைமையே இல்லாமல் போயிட்டுருக்கோம், எல்லாருமே அடுத்தது ஒரு சீமான் தான் நமக்கு வழிநடத்த போகிறாருங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் வராங்கும் போது நல்லது தானே தம்பி, நம்ம அது ஒரு பெரிய அரசியல் தலைவருக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி போட்ட மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம்னு நினச்சிக்கோ அப்படின்லாம் சொன்னார். எனக்கு உண்மையிலேயே வந்து அவர் அப்போ பேசின கருத்துக்கள்லாம் எனக்கும் மகிழ்ச்சியாக தான் இருந்தது. நம்ம ஒரு பெரிய அரசியலுக்கான ஒரு தொடக்கப்புள்ளியாக நம்ம அந்த புகைப்படத்தை எடுத்திருக்காரு. இன்றைக்கி நம்ம நிர்கதியாக நிற்கிற தமிழர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் நான் இப்போ பெருசாக கண்டுக்கல. ஆனால் தொடர்ந்து அவர் வளர்ச்சி என்னவா ஆயிடுச்சுன்னா, தான் வளர வளர தலைவர் பிரபாகரனை ரொம்ப மட்டம் தட்ட ஆரம்பித்தார். அவர் வந்து அந்த அந்த என்ன சொல்கிறது, ஒரு உயரத்தில் இருந்த ஒரு பிரபாகரன் நாம் என்ன நினச்சிருப்போம் அந்த காலகட்டத்தில், ஒரு பிரபாகரனாலே ஒரு நெருப்பு நமக்குள்ளே எரிஞ்சு அணையும், அந்த அளவுக்கு ஒரு ஃபயராக இருந்த பேரை அப்படியே அவர் டைலூட் பண்ணி ஒரு ஒன்றுமே இல்லாத டம்மி ஆக்குனார். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து அவர் சொல்லக்கூடிய காலகட்டம், சந்தித்ததாக சொல்லக்கூடிய காலகட்டம் வந்து போர் நடந்த காலகட்டங்களில் சொல்கிறார். போர் நடந்துக்கிட்டு இருக்கிற காலகட்டம், புலிகள் இத்தனைக்கு கைகால் இழந்து உயிரிழந்து குடும்பத்திலேருந்து அகதிகளாகவும் ரத்த கலரியாக இருந்த போர்க்களத்தில் புலிகள் போராளிகள் அங்கே போய் போராடிட்டு இருப்பாங்க, இசைப்பிரியா மாதிரி ஆட்கள் அங்கே வந்து செத்துக்கிட்டு இருப்பாங்க. இவர் வந்து சீமானை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு அவர் கறி விருந்து, அத்தனைக்கு 28 கிலோவில் எடை போட்டு கறி விருந்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயமா இருந்துச்சு. அப்போது உலக அரங்கில் பிரபாகரன் இருந்த ஒரு பிம்பம் வந்து உடைய ஆரம்பிச்சுது. என்ன பேச ஆரம்பித்தாங்க, ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து தலைவர் பிரபாகரனுடைய கதையை வந்து தெருக்கூத்தா
போடணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஒரு நிகழ்வு வந்து ஏற்படுத்துகிறோம். ஒரு பையன் காலேஜ் முடிச்சுட்டு வரான், அவனுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக சொல்கிறோம். பிரபாகரன் அவருடைய கதை அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான், சீமானு கூட ஆமைக்கறியெல்லாம் வறுத்து கொடுத்தாரு அவரான்னு கேட்குறான். அப்போ இந்த 2K கிட்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் வரலாறு படிக்கிற மாணவர்கள் இளைஞர்களுக்கு சீமான் சொல்கிறது தான் வரலாறாக மாறிடுச்சு. நாம் களத்தில் இருந்த பதப்பதிப்போட நம்ம பார்த்த 2009 காலகட்டங்களில் சின்ன குழந்தைங்களா இருந்திருப்பாங்க. இப்போ வரலாறு படிக்கிறவங்க வந்து அதை வந்து ரொம்ப பிற்போக்குத்தனமாக மோசமாக தான் புரிஞ்சுக்கிறாங்க போது பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது. சரி இவர் சரியாயிடுவார் அப்படின்னு தான் நம்ம அமைதியாக இருந்தோம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தமிழர்களுக்கு அரணா நிற்கக்கூடியவங்கன்னா 2 பேர் சொல்லுவோம். ஈழத்தில் தலைவர் பிரபாகரன், தமிழகத்தில் தந்தை பெரியார். சமூக நீதிக்கு இன்னைக்கு வரைக்கும் வட மாநிலங்கள் இவ்வளோ மோசமான சூழலில் இருந்தாலும் இன்னைக்கு வட மாநிலங்களிலிருந்து இன்னைக்கு தொழிலாளர்கள் பிழைப்பு தேடி இங்கே வர அளவுக்கு தமிழ்நாடு கேரளாலாம் முன்னேறிக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனையாளர்கள் இங்கே போட்ட விதை தான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த தலைவர்களையும் வந்து இவருக்கு டேமேஜ் பண்ணுறதுக்கு அவர் தொடங்கும் பொழுது எப்படி ஈழத்தில் பண்ணி ஒரு ட்ரையல் பண்ணிட்டு வந்துட்டார் தலைவர் பிரபாகரன்னா, இன்றைக்கி வந்து ஒரு கறி வறுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மண் பண்ணை சட்டி வறுவல் கடைக்காரர் வச்சுருக்காங்கல்ல நம்ம ரோடு ஓரங்களில், அந்த மாதிரியான ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு அடுத்தது வந்து பெரியாரை வந்து இவருக்கு இதில் நல்ல பயிற்சி இருக்குன்ட்டு பிற்போக்குவாதிகள் என்ன பண்ணுறாங்க, பெரியாரையும் டேமேஜ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி இவருக்கு வந்து கூலி கொடுத்து வேலை செய்ய வாங்குற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க பொழுது, இதுக்கு மேலே நம்ம ஒரு தொழில் தருமோ, இந்த தொழிலுக்காக நம்ம செஞ்சுட்டோம், ஒருத்தர்கிட்ட வாக்குறுதி கொடுத்தோம், நம்ம எங்கேயுமே நான் வெளியில் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டோம் அப்படிங்கிறது எத்தனை நாளைக்கு நம்ம காப்பாற்ற முடியும்? எனக்கு பாதிப்பு இல்லை அவருக்கு பாதிப்பு, ஒரு தனிப்பட்ட நபர்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைனா நம்ம பொறுத்துக்கலாம், அதுக்காக சகிச்சுக்கலாம். இது ஒரு சமூகத்தையே பாதிக்கும். நாளைக்கு இது ஒரு பிற்போக்குவாதிகளுக்கான களமாக அமையறதுக்கு இவர் ஒரு வழிகாட்டுறாரு அப்படிங்கும்போது நம்ம அதை எப்படி தாங்கிக்கிட்டு இருக்க முடியும்? அப்போ தான் இது ஒரு கட்டத்தில் சொல்ல வேண்டிய சூழல் ஏற்படுதுங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் தான் வந்து அவர் வந்து பெரியார் குறித்து சில விமர்சன கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அப்போ பெரியார் பற்றி பேசினதுனால தான் இப்படி நீங்கள் இதை வெளியிட்டிருக்கீங்களா அப்படின்னு? இல்லை, தனிப்பட்ட பெரியார் குறித்து அப்படிங்கிறது மட்டும் குறிப்பாக நான் சொல்ல வரல. முழுக்கவே அவர் வந்து நம்ம எதெல்லாம் நினச்சி நம்ம இந்த புகைப்படம் வேலை செய்யும் அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்தோம்ல. இது ஒரு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய புகைப்படமாக அமையும், அவர் தலைவராக மாறுவார், இவர் தமிழ்நாட்டில் ஒரு இளைஞர்களை ஒரு சரியாக நடத்தக்கூடிய ஒரு தலைவராக மாறுவார். ஏன்னா இளைஞர்கள் வந்து ஒரு திமுக அதிமுக தாண்டி ஒரு ஒரு ஆக்டிவாக ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கத்தில் சேரணும்னு நினைக்கிறவங்களை ஒரு சரியாக வழிநடத்தக்கூடிய தலைவராக வருவார், ஒரு அறிவியல் சிந்தனை உள்ள மாணவர்களை உருவாக்குவார், ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள இளைஞர்களை உருவாக்குவார்னு நம்ம நம்புகிறோம்ல. அதுக்கு நேர் எதிராக போய் நிற்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? முழுக்க இன்றைக்கி அவர் ஒரு சொல்கிறாருன்னு ஆதாரத்தை எங்கடா இருக்குதுன்னு நம்ம கேட்குறோம். அவர் சொல்லாத ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இத்தனைக்கு புராணங்களில் சொல்கிற விஷயத்த பெரியார் குறிப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு ஆதாரம் இல்லைன்னு இங்கே இருக்கிற தலைவர்கள் வந்து சொல்கிறாங்க. ஆதாரம் இருக்குன்னு யார் வந்து குவிறாங்கன்னா, முழுக்க மதவாதிகளும் பிற்போக்குவாதிகளும் இந்த சமூகத்தை வந்து மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் வந்து கொண்டு போய் இன்னும் வந்து 2000 வருஷத்துக்கு பின்னாடி கொண்டு போய் நிறுத்தத்துக்காக யாரெல்லாம் கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு மத்தியில் இவர் உட்காந்துட்டு பேசுகிறாருங்கும் போது இதுக்கு மேலேயும் அவர் எங்கே மாறி நம்மளோட வந்து கைகோர்ப்பாருங்கிற எந்த நம்பிக்கையில் நம்ம வந்து அவரை பற்றின உண்மைகளை சொல்லாமல் இருக்க முடியும்? அப்போ இது கைமீறி போயிடுச்சு அப்படிங்கும்போது நம்ம இது ஒரு சமூக நீதிக்கான விஷயம் அப்படிங்கிறதுனால சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ அதே சமயத்தில் நாம் தமிழரில் வந்து சமீப காலமாக கொஞ்சம் பேரால் நிறையா வெளியேறிட்டு இருக்காங்க, அங்கங்கே மாவட்டங்கள்லேருந்து வெளியேறுறாங்க. இப்போ உங்கள் மேலே என்ன ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைதளங்களில் வைக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே எவ்வளவோ இளைஞர்கள் வந்து சீமானை நம்பி வீணாக போயிட்டாங்க, ஆனால் இப்போ காலம் போன கடைசியில் இவ்வளவு லேட்டாக சொல்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பல பேர் வந்து அப்படி போகிறதுக்கு வந்து நீங்களும் ஒரு காரணமா? இல்லை, நானுமே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் நம்பின மாதிரி தான் நம்பியிருந்தேன் இவ்வளோ நாளும். எனக்கு முன்னாடியே எப்படி தெரியும் நம்ம? இப்போது நான் என்ன நினைக்கிறேன், இப்போவும் கூட சொல்கிறேன், உண்மையிலே சொல்லணும்னா இன்றைக்கி பெரியார் இயக்க தலைவர்களோட மிகப்பெரிய பெரியாரிஸ்ட் யாருன்னா சீமான் தான். அவர் எல்லாமே படிச்சுட்டு வந்தவர் தான். இன்றைக்கி அரசியல் தேவைக்காகவோ ஏதோ ஒரு தேவைக்காக தான் இந்த மாதிரி பேசுகிறாரே ஒழிய, நீங்கள் சொல்லாத பெரியார் இயக்க தலைவர்கள் சொல்லாத கருத்துக்கள் எல்லாம் அவர் சொல்கிறதுக்கு அளவுக்கு அவர் பெரியாரை படித்தவர். அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நானும் அதுதான் நம்பினேன். இன்றைக்கி அவர் கொஞ்சமாக மாறி வருவார், ஏதோ வளர்றாரு, திரும்ப வந்து சரியாக வருவார், திரும்ப வந்து ஒரு முற்போக்கு பாதையில் பயணிப்பார் நினச்சி தான் இவ்வளோ காலமும் நாம் வந்து அமைதியாக இருக்கிறோம். ஒரு கட்டத்தில் தான் இது வந்து கைமீறிய நிலைன்னு ஒன்று இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு வெகு தூரம் போயிட்டார், திரும்பி வரதுக்கான வாய்ப்பே இல்லை, இது தமிழகத்தை கொண்டு போய் எங்கேயோ அடகு வைக்கிறதுக்கான வேலைகள்னு ஒரு கட்டத்தில் நாமளே இப்போ தான் உணர்றோம். அப்போது நாம் இப்போ தான் சுதாகரிக்க முடியுது. இது மாதிரியான, அதாவது 2 பேர் சந்திக்காத தனித்தனியாக கொடுத்த 2 புகைப்படங்களை ஒன்றா இணைச்சி இந்த மாதிரி கொடுத்ததுக்காக உங்களுக்கு வந்து இது ஏதாவது சட்ட சிக்கல் இருக்கா, அல்லது இந்த கருத்தை நீங்கள் வெளியிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் அந்த மாதிரிலாம் இருக்கா? இல்லைங்க, இது சமூக வலைதளத்திலையோ அல்லது வந்து பத்திரிகைகளிலோ பகிரப்படக்கூடிய புகைப்படமாக வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா செங்கோட்டையனை வந்து கேட்கும்போது அவருக்கு நான் கிஃப்ட் கொடுக்க போகிறேன், தனிப்பட்ட முறையில் அதை ஃபோட்டோஷாப் பண்ணி அவர் வீட்டில் ஃப்ரேம் போட்டு மாட்ட போகிறேன், அவர் பார்க்கும்போது அவருக்கு சந்தோஷப்படும். இப்படியான இப்போது எங்கள் தாத்தா இறந்துட்டார்,
எனக்கு அவர் கூட இருக்கணும்னு நினச்சா நான் அவரோட பழைய ஃபோட்டோவை எடுத்து நான் இருக்கிற மாதிரி எடிட் பண்ணுறோம்ல. ஃபோட்டோஸ் அப்போ வந்த காலகட்டத்தில் அது ஒரு பயங்கரமாக போச்சு. அந்த குடும்பத்தில் யாராவது தவறி இருப்பாங்க. அவங்கள வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்து அவங்களையும் கொண்டாந்து இணைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ எம்ஜிஆரை வந்து பார்க்க முடியாதவங்க என்னென்னா எம்ஜிஆர் ஃபோட்டோவை எனக்கு இணைச்சி கொடுங்க, சிவாஜி ஃபோட்டோவை எனக்கு இணைச்சி கொடுங்க. இப்போ பீச்சில் போயிட்டு நம்ம எம்ஜிஆர் கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதுல அந்த மாதிரியான ஒரு உணர்வில் நம்ம பார்க்க முடியாதவங்கள, நம்மளை தவற விட்டுட்டவங்கள நம்ம பக்கத்தில் நிற்கிற மாதிரியே ஒரு மன திருப்திக்காக பண்ணுற ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அப்படி தான் அவர் கேட்டார் என்கிட்ட. அவருக்கு நாங்கள் பரிசாக கொடுக்க போகிறோம், அது செவுத்தில் மாட்டி வைக்க போகிறாரு அப்படிங்கிறது நானும் ஒரு சந்தோஷமா இருந்தேன். இத்தனைக்கும் அவர் ஃபோட்டோவை மட்டும் இல்லை, செங்கோட்டையன் தலைவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி அவர் ஃபோட்டோவையும் வச்சு ஒரு எடிட் பண்ணி கொண்டுட்டு போனார். நான் ஒரு கட்டத்தில் அவரை வந்து அதெல்லாம் வெளியிடாதீங்கன்னு சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அவருக்குமே அப்படி ஒரு ஆசை இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் அவர் ஃபோட்டோ வச்சு பார்த்தோம். அவர் கொண்டு வந்த தகவலில் குளத்தூர் மணி இருந்தார், வைகோ இருந்தார், ராமகிருஷ்ணன் இருந்தார். இதில் வந்து நிறைய எது பொருத்தமாக இருக்குதோ அதை எடுத்து தான் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருந்தது. அப்படி பார்க்கும்பொழுது இது நான் ஒரு மன திருப்திக்காக பண்ணப்படுற ஒரு புகைப்படமாக தான் நினச்சி அதை அவர்கிட்ட நான் ஒரு பரிசாக கொடுக்குறதுக்காக தான் பண்ணுறேன். அது அவர் இப்படி தவறாக பயன்படுத்தினார்னா அதுக்கு அவர் தான் வந்து பொறுப்படுத்திக்கணும். இப்போ இந்த கருத்து இன்னைக்கு பதிவான வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய தொலைபேசி அழைப்புகள் இதெல்லாம் வந்திருக்கும். எப்படி உங்களுக்கு நேர்மறையான விமர்சனம் அதிகமாக வருதா, என்ன சொல்கிறாங்க? இல்லைங்க, எந்த வகையான விமர்சனம் எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஏன்னா இங்கே சமூக நீதிக்கு எதிராக எந்த சக்திகள் உருவானாலும் அதுக்கான எதிராக நம்ம குரல் கொடுக்க வேண்டியது கட்டாயம். இல்லைன்னா நம்ம வந்து மாநிலங்களை மாதிரி நாமளும் வந்து ஒரு கட்டத்தில் வந்து பெரிய கலவர பூமியாக மாற்றுறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது நம்ம எந்தெந்த வடிவத்திலலாம் நம்மளோட எதிர்குரலை நம்ம வந்து தெரிவிக்க முடியுமோ அதை கொடுக்கறது ஒவ்வொரு தனிப்பட்ட இளைஞர்களோட மாணவர்களோட கடமை தான். அந்த வகையில் நாம் இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்கிறோங்கும் போது அதை வெளிப்படுத்த வேண்டியது இன்னும் கூடுதல் கடமையாக நமக்கு மாறுது. அப்போ இதனால் வரக்கூடிய விமர்சனங்கள் எதிர்மறையாக இருந்தாலும் நேர்மறையாக இருந்தாலும் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிறேன்.